எலிவேஷன் ட்ராயிங்ல நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா, எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்லாப் மட்டும் தான் கொடுத்துருக்கும். ஸ்லாபுக்கு கீழே வந்து பீம் கொடுத்துருக்காது. எக்ஸாம்பிள் பால்கனி. இப்போ அந்த பால்கனியில் ஹேண்ட் ரெயில் மட்டும் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ சைடில் 2 பக்கம் பிரிக் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து தாங்கணும். ஒன்று நீங்கள் வந்து அங்கே ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், திக்னஸும் நமக்கு கிடைச்சிரும். பட் இன்கேஸ் அங்கே நீங்கள் வந்து பிரிக் ஒர்க்கோ அப்படி இல்லை ஃப்ளேயர்ஸ் பிரிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து அந்த ஸ்லாப் கண்டிப்பாக எடுக்காது. அதுக்கான சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒன்று ட்ராப் பீமாவோ அப்படிலாம் வந்து இன்வெர்டட் பீமாவோ நீங்கள் வந்து கொடுக்கணும். அது கொடுக்காம நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து சின்னதாக கிராக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக சொல்லும்போது இது வந்து எலிவேஷனில் கொடுக்கலையே நீங்கள் எப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்ஜினியராக ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு பில்டிங்கில் ஒரு மெம்பர் இருக்குது, ஸ்லாபோ பீமோ காலமோ வந்து அது லோடு எவ்வளோ எடுக்கும், இது தாங்குமா தாங்காதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எலிவேஷன் முன்னாடியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலே வந்து இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பண்ணலாம். பட் பில்டிங்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எலிவேஷன் கொண்டு வந்துட்டு அங்கே வந்து பாக்ஸ் இருக்குது பட் கீழே பீம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நன்றி.